மார்கழி மாதம் 12ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 12. கனைத்து இளங்கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேறு ஆக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈது என்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு பெண்ணை எழுப்புறா. அந்த பெண்ணுடைய செல்வத்தை பற்றி சொல்கிறா. கிருஷ்ண கைங்கரியன்ற ஒரு உயர்ந்த செல்வத்தை நீ பெற்றிருக்க, அதாவது அந்த செல்வத்தோட அதிபனான ஒத்தனுடைய தங்கையே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இளங்கன்றுகள்லாம் கதை கூப்பிட்றத பார்த்து அந்த அம்மா எருமைகள் அதெல்லாம் அப்படியே தன் குழந்த கத்துறதேன்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கம் கொண்டு அப்படியே பால் அப்படியே பொழியறதான். பால் அப்படியே தானாக சுரந்து பெருகி ஓடுறதான். அந்த நாள் வீடு ஃபுல்லாக சேராக இருக்கான். ஸோ இங்கே வந்து அவள் சேரு அப்படின்றத வந்து செல்வத்தை சொல்கிறவ. ஏன்னா அந்த காலத்தில் பசுக்கள் தான் செல்வம். பசுக்களை வச்சு தான் செல்வத்தை வந்து அளப்பா. அதுதான் இங்கே ஆண்டாள் சொல்கிறா. அப்பேற்பட்ட செல்வத்தை உடையவனின் தங்கையே, அந்த சேத்தெல்லாம் தாண்டி வா நீ வெளியில். நாங்கள்லாம் இங்கே தலையில் பனி விழுந்துட்டுருக்கு, அதோட உன் வீட்டு வாசலில் நாங்கள் நின்றுருக்கோம். வா எங்களோட வந்து கிருஷ்ணனை பற்றி பாடு, பெருமாளை பற்றி பாடு. நாங்கள் ராவணனை வென்ற, இலங்கைக்கு அதிபனான ராவணனை வென்ற பகவானை பற்றி பாடுறோம். அவன் மனதுக்கும் இனிமையானவன். அந்த ராமனை பற்றி நாங்கள் பாடின்ட்டுருக்கோம். நீயும் வா. அந்த பாட்டு கேட்டும் நீ பேச மாட்டேங்கிற, இனியாவது எழுந்துரு, ஏன் இப்படி ஒரு உறக்கம் உனக்கு அப்படின்னு அந்த தோழியை அவள் எழுப்புறா. வா இங்கே நாங்கள் எல்லாருமே இங்கே திரு ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து உனக்காக காத்துட்ருக்கோம். நீ தூக்கத்துலேருந்து எழுந்து வா அப்படின்னு சொல்கிறார். நீ தூங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வேற போயிடுது. அதனால் உன் தூக்கத்துலேருந்து எழுந்து எங்களுடன் சேர்ந்து நோன்பு கொண்டாட வா அப்படின்னு இவ அந்த தோழியை எழுப்புறா.